எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ அழகா இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி பண்ண போறோங்க. எஸ்டோனியா வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊர் ட்ரெயினை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டுங்க. ஏன்னா நம்ம ஊர்ல வர்ற வந்தே பாரத் மாதிரியான லைவரி கொடுத்துருந்தாங்க. அதனாலதான் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, எஸ்டோனியா தலைநகரான டாலின்ல இருந்து எஸ்டோனியாவோட 2வது மிகப்பெரிய நகரம்னு சொல்லப்படுற டார்டு வரைக்கும் ஒரு ட்ரெயின் ஜர்னி தாங்க பண்ண போறோம். என் கூட ஒரு டெரிஃபிக்கான ட்ரெயின் ஜர்னிக்கு தயாராகிக்கோங்க. நம்ம யூரோப் ரீலோகேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பண்ண போற ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஜர்னி இது. அதனால ரொம்ப சூப்பரா வரும் அப்படின்னு நம்புறேன். இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள். சேர்ந்தே பயணிப்போம். ஃபோர்ஸ் அசம்பிள். The next morning. குட் மார்னிங் மக்களே. டைம் இப்போ 9 மணி ஆகுதுங்க. நமக்கு 10:25க்கு ட்ரெயின் டாலின் மெயின் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பும். நம்ம வீட்டுல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் 2.5 கிலோமீட்டருங்க. அப்படியே கீழே இறங்கி போய் ஒரு பஸ் பிடிச்சு போலான்னு இருக்கேன். நல்ல ஒரு சூப்பரான ஒரு சன்னி டேங்க. இங்க சூரியன் பாக்குறதே அபூர்வம். ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க சன்னை பார்த்ததுல. இங்க பாருங்க, இந்த பில்டிங்கை பார்த்தோன்னே எல்லாம் ஐடி கம்பெனி அப்படின்னு தான் நினைச்சிருப்பீங்க. இந்த பில்டிங்ல ஐடி கம்பெனி இருக்கு, பேங்க் இருக்குங்க. இந்த லூமினார் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க, அது இந்த ஊர்ல ஒரு ஃபேமஸ் பேங்க். நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னா இந்த பில்டிங் குள்ளதான் போகணும். போய் உட்காந்தா ரிசப்ஷன்ல வந்துட்டு அழகழகா பொண்ணுங்க இருப்பாங்க, அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுவே இங்க கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது. அந்த ஸ்கையோன் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க, அதுக்கு பின்னாடி அந்த பில்டிங்ல கூப் பேங்க் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க. ஸோ இந்த ஊர்ல பேங்க் எல்லாமே இந்த மாதிரி பெரிய பெரிய பில்டிங்ல தான் இருக்கு. ஏன்னா ஐடி டீமே எல்லா டீமும் தான் இருந்து ஒர்க் பண்றாங்க. அந்த பக்கம் பாருங்க ஸ்டேட் பேங்க், அதுவும் பாருங்க எவ்வளவு பெரிய பில்டிங்ல இருக்கு. கூகுள் மேப்ஸ் 3ஆம் நம்பர் பஸ்ல ஏறி போக சொல்லிச்சுங்க. 3ஆம் நம்பர் பஸ் வந்துட்டு இருக்கு. சண்டேங்கிறதுனால பஸ் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க. பஸ்லயே வந்துட்டு என்னென்ன ஸ்டாப்ல நிக்கும்னு போட்டிருக்காங்க. ஹோட்டல் டாலின்ல இருந்து 2வது ஸ்டாப் பல்டியாம் அப்படிம்பாங்க இந்த ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன் தவிர. பல்டியாம்னா எஸ்டோனியன்ல பால்டிக் ஸ்டேஷன் அப்படின்னு வரும். இந்த டாலின் வந்து பால்டிக் கடற்கரை ஒட்டி இருக்கு இல்லைங்களா. ஸோ அதனாலதான் அதோட ஞாபகார்த்தமா பால்டிக் ஸ்டேஷன் அப்படின்னு இந்த ஊரோட மெயின் ஸ்டேஷனுக்கு பேர் வச்சிருக்காங்க. சண்டேங்க, அதனால வந்துட்டு அமைதியா இருக்கு. இல்லைன்னா இது கொஞ்சம் க்ரௌடடா தான் இருக்கும், ஏன்னா மெயின் ஸ்டேஷன் இல்லையா. இந்த ரயில்வே ஸ்டேஷன் காம்ப்ளெக்ஸே செல்வர்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இது வந்து சூப்பர் மார்க்கெட்டுங்க. இந்த ஊர்ல வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட் செயின். டாலின்ல எக்கச்சக்கமான பிரான்ச் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரெயின்ல தான் நம்ம இன்னைக்கு போக போறோம். அதுக்கு முன்னாடி ஸ்டீம் இன்ஜின் வச்சிருக்காங்க, அதை பாத்திரலாம். வாவ் வாவ், சூப்பரா இருக்கு பாருங்க. பல எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்ல இந்த மாதிரி இன்ஜின் பார்த்த ஞாபகங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன் நானு. சூப்பரா இருக்குங்க. வெல்கம் டு டாலின் மெயின் ஸ்டேஷன் என்று அழைக்கப்படும் பால்டியாம் ஸ்டேஷனுங்க. சூப்பர். அப்படியே பிளாட்ஃபார்ம் இருக்கிற இடத்துக்கும் வந்தாச்சு. ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம் முன்னாடி நமக்கு டிஸ்பிளே போர்டு வச்சிருக்காங்க. 1வது பிளாட்ஃபார்ம்ல இருக்க டிஸ்பிளே போர்டுல 1வது பிளாட்ஃபார்ம்ல என்ன ட்ரெயின் நிக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு. ஸோ 11 மணிக்கு இங்க இருந்து நார்வா போற ட்ரெயின் நின்றுட்டு இருக்குங்க. நம்ம ட்ரெயின் எந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்குது அப்படின்னு பார்த்து போலாம். நம்ம ட்ரெயின் 10:25க்கு இங்க இருந்து கிளம்புச்சுன்னா 12:41க்கு டார்டு போகுங்க. கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை நம்ம ட்ரெயின் 2.25 மணி நேரத்துல கவர் பண்ண போகுது. நம்ம போக போற இந்த ட்ரெயின் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ட்ரெயினுங்க. எஸ்டோனியா தலைநகரான டாலின்ல இருந்து கிளம்பி பக்கத்து நாடான லாட்வியாவோட தலைநகரான ரிகா வரைக்கும் போகுது. நம்ம போற ட்ரெயின் 4வது பிளாட்ஃபார்ம்ல வரப்போகுதுங்க. இன்னொன்னு வந்து நம்ம ட்ரெயின் வந்து லாட்வியா கேபிட்டல் ரிகா போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இல்ல, லித்துவேனியா கேபிட்டல் வில்னியஸ் வரைக்கும் போகுதுங்க. இந்த எஸ்டோனியா பார்டர்ல வல்கான்னு ஒரு ஊர் இருக்குங்க. வல்கா வரைக்கும் தான் இந்த ட்ரெயின் போகும். அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம வேற ஒரு ட்ரெயின் மாறி ரிகா இல்லைன்னா வில்னியஸ் போய்க்கலாம். பட் ஒரே ஒரு டிக்கெட் எடுத்தா போதும். ஆனா 2 ட்ரெயின் மாறி போற மாதிரி இருக்கும். விடுங்க, கூடிய சீக்கிரம் அந்த ட்ரெயின் ஜர்னி நம்ம vlog பண்ணி போட்டுருவோம். உங்களுக்கே வந்துட்டு ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அது. இந்த எல்ட்ரான் போட்டிருக்காங்க பாருங்க. இந்த எல்ட்ரான் தான் இந்தூர் ரயில்வே கம்பெனி பேருங்க. கவர்மெண்ட் கம்பெனி
கம்பெனி தான். elran.ee அப்படிங்கிற வெப்சைட்ல தான் நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும். நான் சொன்ன பாருங்க, டாலின் டார்டு ரிகா வில்லியனஸ் இந்த ட்ரெயின்ல தான் நம்ம போறோம். ஆனா நம்ம இப்போ டார்டுல இறங்கிடுவோம். 10:25 முதல் ட்ரெயினுங்க. 10:25 கிளம்புற ட்ரெயின் வந்து வல்கா வந்து 1:58 போகும். வல்கால இருந்து இன்னொரு ட்ரெயின் மாறி ரிகா போறதுக்கு 4:47 ஆயிருங்க. ரிகா இருந்து இன்னொரு ட்ரெயின் மாறி வில்லியனஸ் போறதுக்கு 9:20 ஆயிரும். நம்ம இந்த ஒரே ஒரு டிக்கெட் புக் பண்ணா 3 கண்ட்ரிக்கு இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணிக்கலாம். பர்கர் கிங் இருக்குது பாருங்க. காஃபி குடிக்கணும் போல் இருக்குதுங்க. ஏன்னா செம குளிர். இந்த ஆர்கியோஸ்க்கு அங்க இருக்க சர்க்கிள் கே இது எல்லாமே இந்த ஊர்ல வந்து குட்டி குட்டி கடை தான். காஃபி குடிக்கிறதுனா குடிக்கலாம், இல்ல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். மொத்தம் இந்த டாலன் ஸ்டேஷன்ல 9 பிளாட்ஃபார்ம் இருக்குங்க. நம்ம ட்ரெயின் நிறைய ஆயிட்டு இருக்குங்க. ட்ரெயினோட ஃப்ரண்ட்ல இந்த ட்ரெயின் எங்க போகுது, என்ன டைமுக்கு இங்க இருந்து கிளம்புது அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த ட்ரெயின்ல மொத்தம் 3 கோச் இருக்குங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், பின்னாடி 2 செகண்ட் கிளாஸ் இருக்கு. நம்ம இன்னைக்கு செகண்ட் கிளாஸ் ஜர்னி தான் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கும் செகண்ட் கிளாஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நமக்கு சீட் நம்பர் வந்துருங்க. செகண்ட் கிளாஸ்ல நமக்கு சீட் நம்பர் வராது. உள்ள போய் பார்த்து எந்த சீட் ஃப்ரீயா இருக்கோ அதுல உட்காந்துக்கலாம். அப்படி சீட் கிடைக்கலன்னா நின்று தான் போகணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கும் செகண்ட் கிளாஸ்க்கும் வித்தியாசம் வெறும் 2 யூரோ தாங்க. இதுல வந்து 15 யூரோ செகண்ட் கிளாஸ்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து 17 யூரோ. ஆக்சுவலா ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் இருக்குன்னு தப்பா சொல்லிட்டேங்க. இந்த டிரைவிங் கார் இருக்கு இல்லைங்களா, 2 சைடு டிரைவிங் கார் இருக்கு. டிரைவிங் கார் ஒட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குங்க. சோ ஆக மொத்தம் வண்டியில 4 கோச் இருக்கு. 2 ஃபர்ஸ்ட் கிளாஸ், 2 செகண்ட் கிளாஸ். இது வந்து ரஷ்யன் காஜுங்க. நம்ம ஊர்ல ஓடுற பிராட் காஜோட கிட்டத்தட்ட ஒரு 1 ஃபீட் கம்மியா இருக்கும். பட் ஆனா கொஞ்சம் அகலமான காஜு தான் இது. யூரோப் வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட முதல் ட்ரெயின் ஜேர்னி தாறுமாறா ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. நம்ம இங்க பண்ண போற எல்லா ட்ரெயின் ஜேர்னிக்கும் பிள்ளையார் சொல்லி போட போறது இந்த வண்டி தான். சோ அதனால செம எக்ஸைட்டடா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சீட் நம்பர் போட்டிருக்காங்க. 25ல இருந்து 48 வரைக்கும் இங்க இருக்கு போல. அப்படின்னா 1ல இருந்து 24 வரைக்கும் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, க்ளோஸ் ஆயிருக்குங்க டோரு. இது அமுக்குனா ஓபன் ஆகும், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள வந்துட்டோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வந்தே பாரத்தில் எக்ஸிக்யூட்டிவ் கார் இருக்கு இல்லைங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சீட்டுக்கு பக்கத்தில் ட்ரே எல்லாம் கொடுத்துருக்காங்க. செம ப்ரீமியமாக இருக்குங்க. நம்ம கார்டு இருந்தால் இங்கே டேப் பண்ணிக்கணும், கியூஆர் கோட் இருந்தாலும் இங்கே டேப் பண்ணிக்கணும். என்னென்ன ஸ்டாப் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்ஃபோடைன்மெண்ட் இன்னைக்கு வந்து 5 டிகிரிங்க. இப்போ டைம் 10:06 ஆகுது. டேட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நம்மகிட்ட கியூஆர் கோட் இருக்குங்க. நம்ம செகண்ட் கிளாஸுக்கு போயிட்டு கியூஆர் கோட் டேப் பண்ணிக்கலாம். அப்படியே மேலே வந்து லக்கேஜ் வைக்கிறதுக்கான ரேக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து டிரைவிங் காரு. இந்த இடத்துல கியூஆர் கோட் காமிக்கணும், இல்லை டேப் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த ஒரு ட்ரெயின்களில் நம்ம சைக்கிள் ஏற்றிக்கலாங்க. பட் ஆனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக இதுக்கு வந்து 1 யூரோ இல்லை 1.5 யூரோ பே பண்ணணும். அது இந்த ட்ரெயினோட டிமாண்டை பொறுத்து இதுக்கான ரேட்டு கூடும். நம்ம வெளியே போய் செகண்ட் கிளாஸ் எதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இதுதான் செகண்ட் கிளாஸுங்க. நான் இந்த கியூஆர் கோடை டேப் பண்ண போகிறோங்க. பாருங்கள், வேலிடேட் ஆயிடுச்சு டிக்கெட்டு. டாலின்லேருந்து டார்டு போகிறோம் அப்படின்னு வந்திருக்கு. ட்ரெயினுக்குள்ளாரையே டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. எனக்கு என்னமோ செகண்ட் கிளாஸ் அவ்வளோ பிடிக்கலிங்க. ஒரு 2 யூரோ வித்தியாசம்னாலும் நம்ம ஃபஸ்ட் கிளாஸே போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே அப்படியே உட்காந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேங்க. ஏன்னா ஜன்னல் இருக்குது. இதை நோக்கி அப்படியே நம்ம பக்கத்துக்கு ஒரு போய்க்கலாம். நம்ம இப்போ இங்க இருக்கோங்க. அப்படியே கிளம்பி சவுத்துல இருக்க இங்க டார்டு போறோங்க. இந்த கதவு இருக்கு பாருங்க, கதவு பக்கத்துலயே வாஷ்ரூம் இருக்கு. வெளியே தாங்க செம குளிரா இருக்கு. ஆனா உள்ள வந்து கதகதப்பா தான் இருக்கு. ஹீட்டர் போட்டிருக்காங்க. 2022 வரைக்கும் டாலின்ல இருந்து ரஷ்யா கேபிட்டலான மாஸ்கோ போற வரைக்கும் கூடிய ஒரு ஓவர் நைட் ட்ரெயின் ஆப்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கான். அது வந்து டாலின்ல இருந்து கிளம்பி ரஷ்யால இருக்க செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வழியா மாஸ்கோ போகுமா. கிட்டத்தட்ட 15 மணி நேரம் எடுத்துக்கும். பட் ஆனா இப்ப அந்த ட்ரெயின் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்க இருந்து ரஷ்யா பார்டர் வரைக்கும் தான் ஒரு ட்ரெயின் ஆப்ரேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்டர் கிராஸ் பண்ணிட்டு
வேற ஒரு ட்ரெயின் ஏறணும். அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. நான் வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நம்ம டாப் 2 வரைக்கும் போயிட்டு வேற ஒரு ட்ரெயின் பிடிச்சி திரும்ப டாலின் வர போகிறோம் அப்படின்னு. நான் திரும்ப வரும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான் போட்டிருக்கேங்க. ஏன்னா திரும்ப வரும்போது vlog பண்ண போகிற ஐடியா இல்லை. அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்க. At Valga, connections are available to the Riga-bound train. Please be reminded that travelling within the European Union requires carrying a valid identification document. For detailed information... பாருங்க 10:25 ஆச்சு, கரெக்டாக வண்டி எடுத்துட்டாங்க. சூப்பருங்க. பேரலல் டிபார்ச்சருங்க. அந்த பக்கம் ஒரு ட்ரெயின் டிபார்ட் ஆகுது. நம்ம போகிறது டாப் 2 வரைக்கும் சிங்கிள் ட்ரெயின் இருக்குங்க. இன்னொரு விஷயம் நான் சொன்னா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. நம்ம போற இந்த ட்ரெயினை மேனுஃபேக்சர் பண்ணது ஸ்கோடா கார் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, ஜெர்மன் கம்பெனி. அவங்க தான் இந்த ட்ரெயினை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. நம்ம டாப் 2 போற வரைக்குமே இது ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் தாங்க. பஸ் பாருங்க, அந்த மாதிரி ஒரு பஸ்ல தான் நம்ம வந்தோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. பட் ஆனா நம்ம வந்து இது வெஸ்டிபிள் பஸ் இல்ல, அது வெஸ்டிபிள் பஸ், அவ்வளவுதான் வித்தியாசம். சூப்பரா இருக்கு பாருங்க. எஸ்டோனியா கண்ட்ரி சைடு போக போறோம். சூப்பர் சீன்ஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்மளோட முதல் ஸ்டாப்பான கிட்ஸகுலா வந்துட்டோங்க. பாருங்கள், பிளாட்ஃபார்ம் வந்து ரைட் சைடு வந்திருக்கு. இந்த காமோஷன் போட்டிருக்காங்க பாருங்க, இதுக்கு பக்கத்துல தான் எங்க ஆஃபீஸ் இருக்குங்க. ஸோ எங்க ஆஃபீஸ் ஓட்டே ரயில்வே ட்ராக் போகுது. இத்தனை நாள் தெரியாம இருந்திருக்காங்க. ஹோம் ஸ்டோர் போலங்க, ஏதோ டிப்போ, டிப்போ டோஸ் பாருங்க. இதான் டாப் 2 போற ஹைவே. ஸ்கைவீல் தெரியுதுங்களா? அது வந்துட்டு T1 மால்னு சொல்லுவாங்க. அந்த மால்ல இருக்கிற ஸ்கைவீலுங்க. மாலுக்குள்ள போய் தான் அந்த ஸ்கைவீல் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். உலமஸ்தே அப்படிங்கிற ஸ்டேஷன் வந்திருக்காங்க. அந்த மால் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷன். டைம் 10:34 ஆகுது. பேசஞ்சர் இறங்கி ஏற வரைக்கும் தாங்க ஸ்டேஷன்ல வண்டி நிக்குது. அப்புறம் எடுத்துடுறாங்க. ஃபிக்ஸட் ஸ்கெடியூல் எல்லாம் கிடையாது. இவ்வளவு நிமிஷம் நிக்கணும் அப்படின்னு நம்ம ஊர் மாதிரி. ஹேங்கர் கொடுத்துருந்தாங்க. ஜாக்கெட் அங்கே காய போட்டேன். பாருங்க, சூப்பரான கேரேஜ். ஹை ஸ்பீடு கிராசிங்க. வாவ் வாவ் வாவ், செமையா இருக்குங்க. $110 டச் பண்ணிட்டோங்க. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. மேக்ஸிமம் டவுனை தாண்டி இப்போ நம்ம ஊரு பக்கம் பார்த்து போக ஆரம்பிச்சிட்டோங்க. பாருங்க, கொஞ்சம் வயக்காடு புல்லுக்காடெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஊர் கூட்ஸ் ஷோவில். பனிக்காலம் முடிஞ்சு இப்போதான் வெயில் காலம் ஆரம்பிச்சிருக்குங்க. அந்த பனிக்காலத்துல இந்த மரங்கள்லாம் பட்டு போச்சு போல. ஸோ அதான் அப்படியே காஞ்சு போயிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரும்போது ஒரு வேளை வந்தோம்னா பச்சை பசேல்னு இருக்கும்னு நினைக்கிறேங்க. இது வந்து கிட்டத்தட்ட 40 நிமிஷத்துக்கு நான் ஸ்டாப் வந்திருக்குங்க. தப்பாங்கிற ஊர் போய் தான் நிற்கும். $117 வந்திருக்கோம். 119, 121 வந்துட்டோங்க. பார்ப்போம் மேக்ஸிமம் எவ்வளோ போகுதுன்னு. நல்லா இருக்குங்க ட்ரெயினில் உட்காந்து போகிறதுக்கு. சூப்பராக இருக்குது. நான் ரொம்பவே லைக் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்து ஏதோ ஸ்டேஷன் கிராசிங் வருது போலைங்க. வாங்க என்ன ஸ்டேஷன் பார்ப்போம். ஆனால் கண்டுபிடிக்க முடியாது. சும்மா ஸ்டேஷன் கிராசிங் நினச்சிக்க வேண்டியது தான். ஸ்டேஷன் போயிடுச்சு போலங்க அந்த பக்கம். இல்லை இப்போ தான் வருது. ஹை ஸ்பீடு கிராசிங் பாருங்கள். 120 கிலோமீட்டரில் கிராஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆரம்பத்தில் நான் வந்து இது சிங்கிள் ட்ராக்குன்னு தப்பாக சொல்லிட்டேங்க. டபுள் ட்ராக்கு தான் போல. பட் ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு டபுள் ட்ராக் அப்படின்னு தெரியல. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சீன் கொஞ்சம் மாறினா உங்களுக்கு காமிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இதே மாதிரியே தாங்க இருந்துகிட்டே இருக்குது கடந்த 10 நிமிஷமா. இது கொஞ்சம் பெரிய ஊர் போலைங்க. ஏன்னா பிளாட்ஃபார்ம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. சின்ன ஊரில் சின்ன பிளாட்ஃபார்ம், பெரிய ஊரில் பெரிய பிளாட்ஃபார்ம், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் கிட்டத்தட்ட பிளாட்ஃபார்ம் சைஸ் மோரார்லெஸ் பெருசாக தான் இருக்கும். 22 கோச் 23 கோச் நிப்பாட்டுற மாதிரி தான். பாருங்கள், வீடெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ தாங்க கொஞ்சம் மாறி புல்லெல்லாம் தெரியுது. இந்த புல்வெளியெல்லாம் புல் தெரியுதுங்களா? சூப்பரில்.
வரிசையா மரங்க வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த மாதிரி புல்காடுக வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனா ட்ரெயின் கிராசிங் அன்எக்ஸ்பெக்டடு. தான் என்ன ஃபிளாஷ்பாங்க இல்லைங்களா, இப்படிங்கிறதுக்குள்ள போயிருச்சு. அடுத்து ஒரு பெரிய ஊருங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி இருக்குங்க. பெரிய ஊர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பில்டிங் இருக்கு. என்ன ஊர்? அகவிடு அப்படிங்கிற ஊருங்க. அந்த ஆர்ட் நல்லா இருக்கு. அந்த வாலில் மரங்க மறைச்சிருச்சு அந்த ஆர்ட்டை. இந்த லேண்ட்ஸ்கேப்லாம் பார்க்கும்போது எனக்கு யூகே மாதிரியே இருக்குங்க. யூகேல இந்த மாதிரி தான் இருக்கும். வீடுக பாருங்க ஜி. வீடுக பார்க்கலான்னு பார்த்தா மரங்க வந்து சூப்பராக இருக்கு பாருங்க. வீடுக கண்ட்ரி சைட் வீடுக. டாலின் மாதிரியான பெரிய ஊரே வந்து ரொம்ப அமைதியாக இருக்குங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நாய்ஸும் கேட்காது. உங்கள் ஹார்ட் பீட் உங்களுக்கே கேட்கும். அப்படின்னா ஊர் சைட்லாம் வந்துட்டோம்னா இன்னும் ரொம்ப அமைதியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. பெரிய சோலார் பேனல் போட்டிருக்காங்க. தப்பா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் போலங்க. டைம் 11:19, 11:21 அந்த ஸ்டேஷன் போவோம்னு டிஸ்பிளேல போட்டிருக்காங்க. வாவ், வாரே வாரே வா, செம. எல்ட்ரான் ட்ரெயின்ல நம்ம நாயெல்லாம் கூட கூட்டிட்டு போவாங்க. பின்னாடி சீட்ல நாயும் இன்னொருத்த ஓனரும் உட்காந்துருக்காங்க. நாய் கத்துறது தான் கேட்டிருப்பீங்க. பாருங்க எத்தனை ட்ரெயின் சூப்பர்ல. ஆயில் டேங்கரு, போகி இதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. பெரிய ஸ்டேஷன் தான் போலங்க. இந்த தப்பா எக்கச்சக்கமான ட்ரெயின் ஷன் பண்ணி இருக்காங்க. இது வந்து புது ட்ரெயின் போல. அனௌன்ஸ்மெண்ட் வருதுங்க, தப்பா வந்துட்டோம் அப்படின்னு. வீடு இது பாருங்க, சூப்பரா இருக்குங்க. அந்த வீடு, ரெண்டு வீடுமே நல்லா இருக்கு, மாசா இருக்குங்க. அப்பார்ட்மெண்ட்ஸும் இருக்கு, பழைய டைப் வீடுகளும் இருக்கு. சூப்பர். மறுபடியும் ஒரு ட்ரெயின் கிராசிங். தப்பா டைம் கரெக்டாக 11:21. ஆன் டைம் நிறையவே இருக்கும் தப்பால. தப்பாலிருந்து கிளம்பிட்டோங்க. இனி அடுத்த ஸ்டாப் வந்து இன்னொரு 15 நிமிஷத்துல தாம்சாலு அப்படிங்கிற ஊர்ல நிற்கும். இந்த தாத்தா பாருங்க சைக்கிள்ல ஜாலியாக போயிட்டு இருக்காரு பாருங்க. ரயில்வே கேட் பாருங்க. பிளே கிரவுண்ட் மாதிரி இருக்குங்க இந்த இடங்களெல்லாம் பார்க்கும்போது. டைம் 11:39 ஆகுதுங்க. 4வது ஸ்டாப்பான தாம்சால வந்துட்டோம். ஸ்டேஷனுக்குள்ளே ஏதோ கடைங்க, மை அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, உடனே எடுத்துட்டாங்க. ஒரே ஒருத்தர் தான் ஏறினாங்க, ஏறினோடனே எடுத்துட்டாங்க. இனி அடுத்து ஜொகேவா அப்படிங்கிற ஊர்ல போய் தான் நிற்கும். டைம் 11:50 ஆகுதுங்க. இன்னும் நம்ம டார்டு போறதுக்கு 1 மணி நேரம் இருக்கு. சன்னு பாருங்க பளீர் நடிக்குது. இப்போ வந்து கிளைமேட் 9 டிகிரி இருக்குங்க. நம்ம ஏறும்போது 4 டிகிரின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஊர்ல கிளைமேட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. வாய்க்கால்ல இருந்து வயலுக்கு தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க, எப்படி பாஞ்சிட்டு இருக்குன்னு பாருங்க. யொகேவா அப்படிங்கிற ஊர் ரீச் பண்ண போகிறோங்க. ஸோ அதோட ஊர் சைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யூரோப் கண்ட்ரி சைட் எதிர்பார்த்ததோடவே சூப்பராக இருக்கு. அழகழகா இருக்குங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. செம. வீடுகளுக்காகவே இந்த பக்கம் டிராவல் பண்ணலாங்க எத்தனை வாட்டி வேணாலும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. ஒரு 2 நிமிஷம் முன்னாடி யொகேவா ஸ்டேஷன் வந்திருக்கோங்க. 12:09 தான் ஆகுது. இதுதாங்க நமக்கு லாஸ்ட் ஸ்டாப்பு. இதுக்கு அடுத்து நம்ம டார்க்குள்ள இறங்கிடுவோம்.
இதுக்கு அடுத்து ஒரு 40 நிமிஷம் நான் ஸ்டாப் ரன் இருக்குங்க நம்ம டார்டூ போறதுக்கு. ஓகேவா அப்படிங்கிற இந்த ஊர் பேர் நான் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெச்சில் இதுவரையும் நம்ம பார்த்த எல்லா ஊர்களை விட இந்த ஊர்ல வீடுகள்லாம் சூப்பரா இருக்குங்க. செட்டில் ஆனா ஒருவேளை இந்த மாதிரி இடங்கள்ல வந்து செட்டில் ஆகணும். பார்ப்போம். செட்டில் ஆகிற ஐடியாலாம் இல்லை, இந்தியா போகிற ஐடியாவில் தான் இருக்கேன். பட் நல்லா இருக்குங்க இதெல்லாம் பார்க்கறதுக்கு. கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் நல்லா மாறிடுச்சுங்க. கொஞ்சம் மேலே இருக்கு தரையெல்லாம், புல் தரையெல்லாம். டார்டூ ரீச் பண்ண போகிறோங்க. சிட்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு. பெட்ரோல் விலை பாருங்க, 1.8 யூரோ. டீசல் வந்து 2 யூரோ. அப்படின்னா இங்கே ரேட் அதிகம். நம்ம ஊரில் 100 ரூபா தான். டார்டூ சிட்டி சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும். டேலண்டோடவே ரொம்ப அழகாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேங்க. வெளியே பாருங்க, க்யூட்டாக காரு நின்றுருக்கு. வந்துட்டோங்க. ஒரு 4 நிமிஷம் முன்னாடியே நம்ம டார்டூ ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸ்டேஷன் வெளியே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆட்டெல்லாம் போட்டு தாறுமாறாக இருக்கு. வெல்கம் டு டார்டூ. யூரோப் வந்து நம்மளோட முதல் ட்ரெயின் ஜர்னியை வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. இந்த டார்டூவை நான் இப்போ எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ண போறது இல்லை. இன்னொரு நாள் டார்டூ வந்து ஸ்டே பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே ஏதோ ஹாஸ்டல் இருக்குங்க. அங்கன்னா கூட தங்கிக்கலாம். யாராவது வந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ட்ரெயினில் வரும்போது பாதி இடங்க தான் யூரோப் மாதிரி இருந்தது. பட் டார்டூ வெளியே வந்து பார்த்தோன்னே யூரோப் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருச்சு. ஸ்டேஷன் செமையாக இருக்குங்க. அவுட் சைடு டாலின் ஸ்டேஷனோடவே இதோட அவுட் சைட் சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒரு செம்ம சூப்பரான ட்ரெயின் ஜர்னி பண்ண திருப்தி எனக்கு இருந்தது. அதே மாதிரி அந்த திருப்தி உங்களுக்கும் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய், டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப். ஸ்டேஷன் பாருங்க, காலையில் 6லேருந்து நைட் 8 வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்குமா. அபாத்தூட்னா எஸ்டோனியன்ல ஓப்பன் அப்படின்னு அர்த்தம். உள்ள பார்ப்போமா. உள்ள அந்த பழங்கால ஆர்கிடெக்சருங்க, செமையா இருக்கு. காஃபி வாசம் தூக்குது. 2:05க்கு டாலின் போற ட்ரெயின் இருக்கு பாருங்க. அந்த ட்ரெயின்ல தான் நம்ம போக போறோம். 1வது பிளாட்ஃபார்ம்ல வரப்போகுது. அப்படியே உள்ள வந்தா பழைய புக்ஸ், பழைய கேரேஜ் பத்தியான மாடல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்படிங்க பாருங்க, அந்த கால டிக்கெட் போல இப்படித்தான் இருந்திருக்கும் போலங்க டிக்கெட்டு. டிக்கெட் கவுண்டருங்க. நமக்கு ஆல்ரெடி ஆன்லைன் டிக்கெட் இருக்கு. ஸோ நம்ம டிக்கெட் எடுக்க போறது இல்லை. டிக்கெட் கவுண்டர்னு நினைச்சா டிக்கெட்டும் இருக்கு, காஃபி இருக்கு போலங்க. அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி இங்க வந்து அந்த ட்ரெயின்ல இருந்து இங்க வந்து காஃபி வாங்கிட்டு போறாங்க. இறங்கி காஃபி வாசம் என்னடா வந்துட்டே இருக்குன்னு பார்த்தா அதுதான் அங்க ஒரு கஃபே இருக்கு. எனக்கு இன்னும் டவுட்டா இருக்குங்க, அங்க வந்துட்டு காஃபி மட்டும் தானா இல்ல டிக்கெட்டும் வாங்க முடியுமா அப்படிங்கிற டவுட் இருந்துட்டே தான் இருக்கு. இந்த இடத்துல வந்து டார்டூ பத்தியான இது வச்சிருக்காங்க, என்ன எடுத்துக்கலாம். A few hours later.